ராஜேந்தர் அவர்கள் திவினேஷ் கிட்ட சொன்ன மாரியே, அவருக்கான உதவிகள செஞ்சு தர போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல திவினேஷே சமீபத்தில ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் ரொம்பவே சூப்பரா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு சீசனோட டைட்டில திவினேஷ் அவர்கள் தான் வின் பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சீசன்ல கலந்துகிட்ட சிறுவர்கள் எல்லாருமே ஏகப்பட்ட விஷயங்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில திவினேஷ் ஒரு சில விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த சீசன்ல ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ராஜேந்தர் சார் வந்து சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்தாரு. அந்த ஒரு டைம் நான் வந்து ஒரு பாட்டு பாடியிருந்தேன். அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சு. அண்ட் அங்கேயே டிஆர் சார் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் என்னை பத்தி சொல்லியிருந்தாரு. மேலும் அங்கேயே என் கையில ஒரு ரூ. 1000 கொடுத்திருந்தாரு. தொடர்ந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ட்ட கேளு நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. டைட்டில் வின் பண்ணிட்டேன். ஒரு நாள் ராஜேந்தர் சார் கிட்டேருந்து ஃபோன் கால் எங்க வீட்டுக்கு வந்திருந்துச்சு. அண்ட் அவரு என்கிட்ட பேசியிருந்தாரு. நான் டைட்டில் வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. அப்பவே தெரியும் நீ தான் டைட்டில் வின்னர்ன்னு. நெனச்ச மாரியே நீ வந்ததுக்கு வாழ்த்துக்கள். இது சொன்னதோட மட்டும் இல்லாம திவினேஷ் அவர்களோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அவரோட வீட்டுக்கு அழைச்சிருக்காரு. அண்ட் திவினேஷுமே டிஆர் சாரோட வீட்டுக்கு போயிருந்திருக்காராமா. அண்ட் அங்க டிஆர் சார பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. மேலும் டிஆர் சார் இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல சொன்னதே தான் இப்பவும் சொல்றேன். உங்க பையனுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே என்ட்ட கேளுங்க. கல்வி செலவாக இருக்கட்டும், அப்படி இல்லன்னா வேற ஏதாவது சங்கீதம் கத்துக்கிறதுக்கு, முறையா கத்துக்கிறதுக்கு வேற ஏதாவது விஷயம் வேணுமா? அத தாண்டி உங்களுக்கு பர்சனலா ஏதாவது வேணுமா? எதுனாலுமே தயங்காம கேளுங்க. ரொம்பவே திறமையான பையன். இந்த மாதிரியான ஒரு பையன வளர்த்து விடுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த திவினேஷ் அவர்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையாமா. திவினேஷ் அவரோட பேரண்ட்ஸும் தான் சும்மா ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க, அப்புறம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்திருக்காங்க. பட் ராஜேந்திர அவர்கள் சொல்றத மட்டும் தான் செய்வாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவரு ஸ்டேஜ்ல என்ன சொன்னாரோ அதே தான் இவங்க கிட்டயும் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த சமீபத்தில திவினேஷ் அவர்களே ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு. இது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் தனுஷ் அவர்களோட நடிப்புல சமீபத்தில வந்திருந்த குபேரா படத்தோட தமிழ் சைடு இருக்க தோல்விக்கு நயன்தாரா அவர்கள் தான் காரணம். மேலும் தனுஷ் அவர்களை சுற்றியுள்ள சர்ச்சைகள் தான் காரணம் அப்படிங்கிற செய்தி ஒண்ணு வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தனுஷ் அவர்களோட நடிப்புல சேகர் கமலா அவர்களுடைய இயக்கத்துல, இது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்திருந்த படம் தான் குபேரா. இந்த படம் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. அதே மாதிரி தான் கன்னடத்திலையும் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு. அங்க எல்லா சைடுமே பயங்கரமா ஹிட். ஆனா தனுஷ் அவர்களோட சொந்த லாங்குவேஜான தமிழ் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகியிருக்கு. அண்ட் இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்கள் அவரோட அந்த இசை வெளியீட்டு விழால சொன்ன மாதிரியே இவரோட படம் வந்தாலே ஒரு சில நெகட்டிவிட்டி பரவுது. அது மாதிரி தனுஷ் அவர்களுக்கு சமீபத்தில ஒரு சிலரோட பிரச்சனை, குறிப்பா நயன்தாரா, சிவகார்த்திகேயன் கூட அவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு டோலிவுட் சைடு வந்து செய்திகள் பரவி வந்துட்டு இருக்காமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே அந்த படம் சரியா போகலையா? இல்ல இந்த மாதிரி வதந்திகளால அந்த படம் சரியா போகலையா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.